Good morning students, welcome to all. Standard 8, Subject English, Unit 2. Today we will learn the poem My Hobby Reading. Poem My Hobby Reading was written by Arunachalam Chandrasekharan. இந்த போயமை ரைட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அருணாச்சலம் சந்திரசேகரன் அவர் தான் ரைட் பண்ணியிருக்காரு. ஓகே, வாட் ஆர் யுவர் லெஷர் டைம் ஆக்டிவிட்டீஸ்? நீங்கள் லெஷர் டைமில் என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவீங்க? சம் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவீங்க? ஸ்டோரி ரீட் பண்ணுவீங்க, சாங் பாடுவீங்க, சில பேர் ட்ராயிங். ஒய் டூ யூ டூ தெம்? ஏன் அதெல்லாம் பண்ணுறீங்க? இட் கிவ்ஸ் மீ ஹாப்பி. அது நமக்கு என்னதை கொடுக்குது அப்படின்னா ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. நம்மளோட ஹாபியை செய்யும்போது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. டூ யூ ரீட் புக்ஸ்? புக்ஸ் ரீட் பண்ணுற சில பேருக்கு என்னென்னா புக்ஸ் ரீட் பண்ணுவாங்க. ஓகே, இதில் இவரோட ஹாபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா மை ஹாபி இஸ் ரீடிங். அவரோட ஹாபி என்ன அப்படின்னாக்கா ரீடிங்கா. ஸோ நவ் வி வில் டிஸ்கஸ் த போயம். மை ஹாபி இஸ் ரீடிங். என்னோடய ஹாபி என்ன அப்படின்னாக்கா ரீடிங், ரீட் பண்ணுறது தான். இட் ஹெல்ப்ஸ் மீ. அது வந்து எனக்கு என்ன இருக்குது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன் தாட் ப்ரீடிங். ப்ரீடிங் அப்படின்னாக்கா என்னது அப்படின்னாக்கா டெவலப் பண்ணுறதுக்கு, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அதாவது என்னோடய அந்த ரீடிங் வந்து என்ன பண்ணுறதுனாக்கா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, என்னோடய சிந்தனையை வளர்க்குறதுக்கு என்னோடய ரீடிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் டேக்ஸ் மீ டு த பிளேசஸ் நியர் அண்ட் ஃபேர். ஃபேர்னா என்னதுன்னா ரொம்ப தூரம், நியர்னா என்னதுன்னா பக்கத்தில். நான் ரீட் பண்ணுறதுனால ஒரு சின்ன இடத்துலேருந்து ரொம்ப தூரம் வரைக்கும் என்னை என்ன பண்ணுதுன்னா இந்த ரீடிங் வந்து என்னை எடுத்துகிட்டு போகுது. இட் கீப்ஸ் மை ரேஷ்னல் டோஸ் அஜார். டோஸ் அஜார்னா கதவு வந்து பாதி திறந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் சொல்கிறது. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா என்னோடய அந்த ரேஷ்னல், அதாவது அந்த பகுத்தறிவு சிந்தனை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ வந்து எதில் இருக்குது, இப்போ டோரை பாதி அளவு திறந்தா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாதி அளவு என்னோடய சிந்தனைகள் வந்து திறந்த மாதிரி இருக்குது. அதாவது சிந்தனைகள் வந்து வளர்ந்துருக்கு அப்படிங்கிறாங்க அவரோட ரீடிங்னால். ஸோ அவரோட ஹாபி வந்து என்னதுன்னா ரீடிங். அது அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான், ஹெல்ப்ஸாக இருக்குது. எதுக்கு அப்படின்னா ரீடிங் அவரோட சிந்தனையை வளர்க்குறதுக்காக டெவலப் பண்ணியிருக்குது. அவரோட சிந்தனைகள்லாம் வளர்த்துருக்கு ரீடிங் வந்து. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அவர் வந்து என்ன பண்ணியிருக்கான், பிளேசஸ், அதாவது சின்ன இடத்துலேருந்து பெரிய இடங்கள் வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அவரோட சிந்தனை வந்து வளர்த்து கூட்டிகிட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னால் என்னதுனாக்கா நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இட் கீப்ஸ் மை ரேஷ்னல் டோஸ் அஜார். அவரோட பகுத்தறிவு சிந்தனையை வந்து பாதி அளவு என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்கா அவரோட சிந்தனை வந்து வளர்ச்சி பெறத்துக்கு அவரோட ரீடிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா இட் டீச்சர்ஸ் மீ டு கிராக்கிள் அண்ட் க்ரை. கிராக்கிள் அப்படின்னாக்கா என்னதுன்னா சிரிக்கிறது. ஸோ அது வந்து அவருக்கு வந்து என்ன கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா சிரிக்கிறதுக்கும் க்ரைனா அழுகிறதுக்கும் என்ன பண்ணியிருக்கு, கற்றுக் கொடுத்துருக்கு. வித்தவுட் விங்ஸ் இட் லெட்ஸ் மீ ஃப்ளை. அவர் வந்து இறகு, விங்ஸ்னால் இறகுகளே இல்லாமல் அவரால் என்ன பண்ண முடியுதான், பறக்க முடியுதுன்னா அவரோட கற்பனை திறன், இமேஜினேஷன் வந்து அந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. ஐ விஷ். அவரோட விருப்பம் என்ன அப்படின்னா, என்னோடய விருப்பம் ஐங்கிறது இங்கே ஆத்தர். இஃப் ஆல் த சில்ட்ரன்ஸ் குட் ரீட். என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா சில்ட்ரன்ஸும் என்ன பண்ணணும் அப்படின்னா குட் ரீட் பண்ணணும். இன் கன்ஸ்ட்ரக்டிங் த விகோரியஸ் சொசைட்டி தென் வி ஷால் சக்சீட். என்னோடய விருப்பம் என்னென்னா எல்லா சில்ட்ரன்ஸும் என்ன பண்ணணும், ரீட் பண்ணாங்க அப்படின்னா இன் கன்ஸ்ட்ரக்டிங் த விகோரியஸ் சொசைட்டி அப்படின்னாக்கா இந்த சமுதாயத்தை வந்து என்ன பண்ண முடியும், தென் வி ஷால் சக்சீட், வெற்றிகரமாக நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது செகண்ட் ஸ்டான்ஸாவில் அவர் ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறார், கிராக்கிள் அண்ட் க்ரை. கிராக்கிள்னால் என்னது, அழுகிறதுக்கும் சரி சிரிக்கிறதுக்கும் சரி இந்த ரீடிங் வந்து அவருக்கு கற்றுக் கொடுக்குது. அதே மாதிரி ஃப்ளை, பறக்கிறதுக்கு. வித்தவுட் விங்ஸ், இறகுகளே இல்லாமல் அவரால் என்ன பண்ண முடியுமா, பறக்க முடியும். அதாவது அவரோட இமேஜினேஷனில். ஐ விஷ். என்னோடய விருப்பம் என்னென்னா ஆல் த சில்ட்ரன்ஸ் குட் ரீட். எல்லோரும் என்ன பண்ணணும், ரீட் பண்ண கற்றுக்கணும். ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இன் கன்ஸ்ட்ரக்டிங் த விகோரியஸ் சொசைட்டி, இந்த சொசைட்டியில் வி ஷால் சக்சீட், நம்ம வெற்றிகரமாக இருக்க முடியும், வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. Was written by Arunachalam Chandrasekhar.
நெக்ஸ்ட் ஒன் க்ளாசரி பார்த்தோம்னா ப்ரீடிங் அப்படின்னா ப்ரொக்ரியேஷன் அதாவது டெவலப்டு அப்படின்னு சொல்லலாம். ரேஷ்னல் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் பகுத்தறிவு அப்படிங்கிறது. அஜார் அப்படின்னா ஸ்லைட்லி ஓப்பன் அதாவது பாதி அளவு திறந்த நிலையில் இருக்கிறது தான் அஜார் அப்படின்னு சொல்கிறது. கிராக்கிள் இன்ஃபார்மல் லாஃப் சிரிக்கிறது. கன்ஸ்ட்ரக்டிங் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் ஆர் கிரியேட் அதாவது விகோரியஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லலாம். திறமையாக உருவாக்கப்படுறது தான் கன்ஸ்ட்ரக்டிங். விகோரியஸ்னால் பவர்ஃபுல். நெக்ஸ்ட்டு 5 கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த போயமில் இருக்கக்கூடிய ரீடிங் வந்து அவருக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இதில் 4 கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் த டேபிள் கிவ்ஸ் பிலோ த ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் த போயம் பெட்டர். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மென்ஷன் யூஸஸ் த ரீடிங் அந்த போயமில் யூஸ் பண்ண அந்த வேர்ட்ஸு அதை அந்த போயமில் என்ன டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. போயம் லைன்ஸு அதில் இருக்கக்கூடிய த ரைம்ஸ் ஆஃப் த லைன்ஸ் அந்த போயமில் இருக்கக்கூடிய அந்த லைன்ஸு அதோட மீனிங் கேட்டிருக்காங்க அடுத்து. ஸோ இதை ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.